Hi, welcome to holisticinvestment.in. PGIM India Multicap Fundல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வச்சு உங்கள் வெல்த் கிரியேஷன் ஜேர்னியில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் இன்னும் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பட் ஃபர்ஸ்ட் PGIM India Multicap ஃபண்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்டிகேப் ஃபண்ட்னா என்னன்றதை தெரிஞ்சுப்போம். ஸோ ஒரு மல்டிகேப் ஃபண்டுன்றது ஒரு டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட். அது வந்து டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் செபி கைட்லைன்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். அண்ட் ஒவ்வொரு கேப் ஸ்டாக்லையுமே 25% கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அந்த ரிமைனிங் 25% மட்டும்தான் ஃபண்ட் மேனேஜரோட கமாண்ட். அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு மல்டி கேப் ஃபண்ட். அண்ட் இப்போ PGIM இந்தியா மல்டி கேப் ஃபண்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இது வந்து ஒரு NFO. இது 22 ஆகஸ்ட் 2024 ஓப்பன் ஆகி 5 செப்டம்பர் 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். நிஃப்டி 500 மல்டி கேப் 50:25:25 TRI தான் இவங்களோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ். அண்ட் இதில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண தேவையான மினிமம் அமௌண்ட் வந்து 5,000 rupees. அண்ட் இதில் நீங்கள் வந்து என்ட்ரி லோடுன்னு எதுவும் கிடையாது. ஆனால் எக்ஸிட் லோடு இருக்குது. அதுவும் நீங்கள் 90 டேஸ்க்குள்ளே ரிடீம் பண்ணிக்கிட்டீங்கன்னா 0.5% வரைக்கும் எக்ஸிட் லோடு இருக்குது. அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆனந்தா பத்மநாபன் ஆஞ்சநேயன், மிஸ்டர் உத்சாப் மெஹதா, மிஸ்டர் விவேக் சர்மா அண்ட் மிஸ்டர் புனித் பால். இவங்க தான் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ். அண்ட் இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்ம் க்ரோத், கேபிட்டல் அப்ரிசியேஷனில் இருக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். அது எப்படின்னா ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்க ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ, அதுவும் டிஃப்ரெண்ட் அக்ராஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் இருக்கிற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணி தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி அதுலேருந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். இதை அச்சீவ் பண்ண அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா அக்ராஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் ஒரு டைவர்சிஃபைட் அலோகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுலேயும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா செக்டாரை விட பிஸ்னஸோட வயபிலிட்டி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஆக்டிவ் ஸ்டாக் செலெக்ஷன் யூஸ் பண்ணி இன்னும் நல்ல ஸ்டாக்ஸ் எடுத்து நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியுது. ஸோ இதான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ PGIM இந்தியா மல்டி கேப் ஃபண்ட் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். மல்டி கேப் ஃபண்ட்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் வர்த்தா இல்லையான்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம்னா இதோட இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸை அனலைஸ் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையான்றதை இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ நம்ம வந்து பிஸ்னஸோட வயபிலிட்டி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால, செக்டாரை விட பண்ணுறதுனால செக்டார் பயாஸ்ன்றது எலிமினேட் ஆகுது. ப்ளஸ் இது ஒரு ஈக்விட்டி ஒரு ப்ரிடாமினன்ட்லி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்கள் லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு இன்னும் அலைன் ஆகிறதுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. ப்ளஸ் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கேப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ரிவிலேஜும் இதில் இருக்குது. ப்ளஸ் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கேப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுற பொட்டென்ஷியலும் இருக்குது. இப்படி டிஃப்ரெண்ட்டான மார்க்கெட் கேப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்னே சொல்லலாம். அதுவும் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணால் இதில் நம்மளுக்கு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்குன்னே நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஒரு லாங் ரனில் நல்ல பொட்டென்ஷியல் கேபிட்டல் அப்ரிசியேஷன் கிடைக்கிற மாதிரியான பொட்டென்ஷியலும் இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் இதில் இருக்கிற சில அட்வான்டேஜஸ். இதே டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ இருக்கிறதுனால ஓவர் டைவர்சிஃபிகேஷன் கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால் ஓவரால் ரிட்டர்ன்ஸ் வந்து டைல்யூட் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் இது ஒரு NFO அப்படின்றதுனால இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் இன்னும் நம்மளுக்கு தெரியாது. அண்ட் இது ஒரு NFOன்றதுனால இனிமேல் தான் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்க போகிறதுனால இதுக்குன்னு எந்த ட்ராக் ரெக்கார்டோ இல்லை வந்து இது எப்படி ட்ராக் ரெக்கார்ட் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி இதோட பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறமா ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் கிடையாது. இது இனிமேல் தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறதுனால இது நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு பிளைண்ட் ரிஸ்க் எடுத்து தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் இதோட ஸ்டாக்ஸ் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கிளியர் ஐடியா கிடையாது. ப்ளஸ் அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ண முடியாததுனால ரொம்ப ரிஸ்கியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து இனிமேல் தான் இது இன்வெஸ்ட் பண்ணி இனிமேல் தான் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்க்கும்போது நம்ம எந்த ரிஸ்க் எடுக்கிறோம், எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பிளைண்ட் ரிஸ்க்குன்னு தான் சொல்ல முடியும். இதே ட்ராக் ரெக்கார்டு இருக்குது, போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம், அதோட பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஓவரால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். பட் அப்படி இதில் பண்ண முடியாததுனால இதில் நம்ம பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிறதுனால இது ஒரு மேஜர் ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபைனலாக என்ன ஃபைனல் டேக் அவே நம்ம அனலைசிஸ் மூலயமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா PGIM இந்தியா மல்டி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையான்றது நம்ம அனலைசிஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா
இது வந்து ஒவ்வொரு இன்வெஸ்டார் தனிப்பட்ட இன்வெஸ்டார் பொறுத்து தான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றது சூட்டபுளாக இருக்குமா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும். லைக் ஒவ்வொரு இன்வெஸ்டரோட ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன, ஆனால் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் வச்சிருப்பாங்க, அதில் வந்து ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்க வச்சிருக்க டைம் ஹாரிசான் என்ன, எந்த டைமுக்குள்ளே அச்சீவ் பண்ண பார்க்குறாங்க, எவ்வளோ அசட் அலோகேஷன் அவங்க வந்து இந்த ஃபண்டுக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் கொடுக்க விரும்புகிறாங்க, நிறைய இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி தான் இந்த ஃபண்ட் அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லையான்றதை நம்ம சொல்ல முடியும். பட் எங்கள் பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு என்எஃப்ஓ அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி மார்க்கெட்டில் எக்ஸிஸ்டிங் மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் இதை விட நல்ல ட்ராக் ரெக்கார்டோட ஒரு 7 to 10 years இருக்கிற ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற ஃபண்ட்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் 7 to 10 yearsனால் ஈக்விட்டியில் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு 7 இல்லை 10 yearsக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சஜஸ்டே பண்ணுவாங்க. ஏன்னா லாங் டேர்மில் மார்க்கெட் சைக்கிளும் கம்ப்ளீட் ஆகி இருக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு மார்க்கெட் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிருக்கிறதுனால நல்ல ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் இன்னும் நல்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் லாங் டேர்மில் கொடுக்கறதுக்கு ஈக்விட்டியில் வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. பட் இதே ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்கும். எப்போ ஹையில் போகும் எப்போ லோவில் போகும்னே சொல்ல முடியாது. சடனாக வந்து நம்மளுக்கு கம்மி ரிட்டர்ன்ஸ் வரும், சடனாக ரிட்டர்ன்ஸே வராமல் போகும், சடனாக நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ இப்படி ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து நம்ம கோல்ஸ் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா ஈக்விட்டி கொஞ்சம் ரிஸ்கி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் அதுவும் ஒரு சிமிலரான மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது, மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது, அதுவும் ஒரு 7 to 10 years ட்ராக் ரெக்கார்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் இது மார்க்கெட் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகி இருக்கிறதுனால 7 to 10 years இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஹையில் எப்படி பண்ணியிருக்கு, லோவில் எப்படி பண்ணியிருக்கு நம்மளால் வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கும் போது நம்மளால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு தெரிஞ்சு எடுக்கிறோம் இல்லையா. ஸோ ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒரு என்எஃப்ஓன்றப்போ நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதில் என்ன ரிஸ்க் எடுக்கிறோம் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோன்னே தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது கண்டிப்பாக ஒரு பிளைண்ட் ரிஸ்க் அண்ட் ஒரு ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ ரிசர்ச் எதுவுமே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது கண்டிப்பாக ஒரு ரிஸ்கியாக தான் இருக்கும். நம்ம போர்ட்ஃபோலியோவை தான் வந்து இது பாதிக்கும், அதில் இருக்க ரிட்டர்ன்ஸை தான். அதனால தான் வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற அதுவும் மினிமம் 7 to 10 years ட்ராக் ரெக்கார்டு இருக்க எக்ஸிஸ்டிங் சிமிலரான மல்டி கேப் ஃபண்ட்ஸ் வந்து இருக்கும், அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறோம். பட் அப்போது உங்களுக்கு பிஜிஐஎம் இந்தியா மல்டி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கணும், இது எப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணுது பார்க்கணும்னு யோசிச்சிங்கன்னா உங்கள் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களோட சேட்டலைட் போர்ட்ஃபோலியோவில் அதுவும் உங்களுக்கு சர்ப்ளஸ் மணி உங்கள் கையில் இப்போ இருக்குன்னா அதுலேருந்து இதில் எவ்வளோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வந்து 5,000 இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட சர்ப்ளஸாக இருக்குது அப்படின்னா அந்த மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஒரு ட்ரையல் பேசிஸில் சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தென் லேட்ரான் இது கொஞ்சம் இயர்ஸ் போனதுக்கப்புறம் இதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் எடுத்தோடனே நீங்கள் வந்து மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ட்ரையல் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணுன்னு நம்மளுக்கு தோன்றதுனால நம்ம பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஒரு ட்ரையல் பேசிஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் இதை பார்க்கலாம். ஸோ இந்த டைமில் அதுவும் நீங்கள் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் பண்ணாமல் உங்களோட சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ பண்ணுறதுனால ரிஸ்க் இம்பேக்டும் உங்கள் மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலோட கன்சல்ட் பண்ணி கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க ஒரு ப்ரொஃபஷனல்னால எல்லா ஃபேக்டர்ஸையுமே கன்சிடர் பண்ணி உங்களுக்கான பர்சனலைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஆப்ஷன் சஜஸ்ட் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேசல் ஃப்ரீ ஸ்மூத்தாக பண்ணி தருவாங்க. ஸோ லாங் டேர்மில் இன்னும் ஒரு பெட்டர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கண்டிப்பாக இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்படி கன்சல்ட் பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.